ரஷ்யா உக்ரைன் பார்டர் எந்த அளவுக்கு இப்போ ஃபிளேர் அப் ஆயிருக்கோ அதே மாதிரி ஃபியூச்சரில் வரப்போகிற ஒரு முக்கியமான ஃப்ளாஷ் பாயிண்டாக மாற போகிறது ஃபின்லாந்து மற்றும் ரஷ்யாவோட எல்லை. உக்ரைன் யுத்தம் எந்த அளவுக்கு தீவிரமாக நடக்குதோ அதே மாதிரி ஃபின்லாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அடுத்த சில வருடங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவு மோதல் ஏற்படலாம் சொல்லி நிறைய அனலிஸ்ட் இப்போ அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நாட்டோ அல்லாத நாடு உக்ரைன். நாட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் ஒரு மெம்பர் கிடையாது. ஆனால் ஃபின்லாந்து உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2023 நாட்டோவில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு நாட்டோ மெம்பரை ரஷ்யானால தாக்க முடியுமா? நாட்டோவோட ஆர்டிகல் 5 இந்த இடத்துல அந்த ஒரு அக்ரஷனை தடுக்காதான்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒருவேளை ஃபின்லாந்து ஆனது தாக்கப்பட்டா நாட்டோ அலைன்ஸ்ல ரொம்ப முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ரஷ்யாவோட அக்ரஷன் நம்ம தடுக்கிறதுக்காக யூகே பிரிட்டனோட அந்த ஒரு தலைமையின் கீழ் நம்ம மிக முக்கியமான பிளான் பி உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோன்னு ஃபின்லாந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின சில தகவல்கள். யூகே ஒரு காலத்தில் இந்த உலகை ஆண்ட ஒரு நாடு. சூரியன் எப்பவுமே இங்கிலாந்துல மறையாதுன்னு சொல்லக்கூடிய சில வாக்கியங்களும் அப்போ அவங்களோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களோட பாதுகாப்புக்காகவே அவங்க அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இது பாசிபிளா? திரும்பவும் யூகே அவங்களோட அந்த பழைய பெருமையை மீட்டெடுக்கிறதுக்கு இந்த ஃபின்லாந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு நாடு எந்த அளவுக்கு உதவ போகுது, அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குன்னு இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை ஆர்கே தம்புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஃபின்லாந்து உக்ரைனுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு எல்லையை ரஷ்யாவோட ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. 1000 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஒரு எல்லை. அதுவும் இந்த பகுதிகளை பார்த்தோன்னா பெரும்பான்மையான இடங்கள்ல கரடு முரடான அந்த ஒரு பகுதிகள். இது மட்டும் இல்லாம ஏற்கனவே ரஷ்யா சோவியத் யூனியன் இல்லாததுக்கு முன்னாடி இந்த மன்னராட்சி காலகட்டத்தில் நிறைய முறை இந்த ஃபின்லாந்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கும் பல்வேறு விதமான மோதல்கள் நடந்திருக்கு. பல யுத்தங்கள்ல பின்வாங்கிய வரலாறுமானது இந்த ஒரு நாட்டுக்கு இருக்கு. இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2023 31வது நாட்டோ நாடா ஃபின்லாந்து இணையறாங்க. ஸ்வீடனும் இவங்களோட சேர்ந்து நாட்டோ கூட்டணியில் இணையறாங்க. இப்போ ரஷ்யா ஃபின்லாந்தை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் என்ன, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, பால்டிக் நாடுகள், ஃபின்லாந்து இது எல்லாமே ரஷ்யாவோட ரேடாருக்குள்ளே இருக்குது. ஃபின்லாந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அவங்க ரஷ்யாவோட அக்ரஷனுக்குள்ளே வந்துருவாங்க. உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கூட இப்போதைக்கு ஃபின்லாந்து கிடையாது. அவங்க நாட்டோவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ளீட்டை மாடர்னைசேஷன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்களே தவிர அந்த மாடர்னைசேஷன் ஃபேஸ் அவங்க முடிக்கிறதுக்கு மினிமம் 3 to 5 வருஷம் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 வருஷம் சொல்லக்கூடிய மார்க் அவங்க தாண்டி இருந்தாலும் நாட்டோ ஸ்டாண்டர்டுக்கு அவங்களோட ராணுவத்தை நவீனப்படுத்த வேண்டிய அந்த ஒரு திட்டத்துக்குள்ள வெறும் 35% கூட தாண்டல. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி. அப்போ நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த ஆர்டிகிள் 5 முக்கியமான சிறப்பம்சமே ரஷ்யா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு தரப்பு இந்த நாடுகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலை தொடுத்தா அவங்க அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் யார் ஒரு தாக்குதல் நடத்தினாங்களோ அவங்களுக்கு எதிரான யுத்தத்தில் குதிக்கணும். இதுதான் ஆர்டிகிள் 5. அப்போ ஃபின்லாந்து மேலே ரஷ்யா கை வச்சா இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஜியண்ட்டை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கா ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வந்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு இந்த நாட்டோக்குள்ளே விரிசல்களை உருவாக்கி இருக்காங்க. எதுக்கு நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், நாட்டோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டோட அந்த கிரைட்டீரியாவாக இருக்கக்கூடிய 2ன்றதை அதிகப்படுத்தி அதை விட அதிகமாக 3%, 3.5% இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் யார் செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கான செக்யூரிட்டி தான் என்னால் கொடுக்க முடியும். என்னோட நாட்டு மக்களோட வரிப்பணத்தை கொண்டு வந்து உன்னோட நாட்டு பாதுகாப்புக்கு நான் செலவிட முடியாது சொல்லி ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு. இது ட்ரம்போட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாறுமான்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் குறைவுதான். ஏன்னா அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டமைப்பை ஒரு பெரிய ஒரு பிரஷரா தேவையில்லாத ஒரு கூட்டமைப்பை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. நேரடியா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு யுத்தம் வராத சூழல்ல எதற்காக இந்த நாட்டோ உருவாக்கப்பட்டதுக்கான தேவை சோவியத் யூனியன் USSR உடஞ்சப்பவே முடிஞ்சிருச்சு. அப்போ அமெரிக்கா தேவையில்லாம நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அத்தனை பேரும் சுமந்துட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு அவங்களோட மென்டாலிட்டின்றது மாறி இருக்கு. அப்போ ரஷ்யா உக்ரைனை அடிச்ச மாதிரி ஃபின்லாந்து அடிக்கிறப்போ நாட்டோ உள்ள வராதுன்றது அந்த நாட்டுக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் அதை தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷன் என்ன, நாட்டோவில் அமெரிக்கா இல்லைனா மற்ற நாடுகள் எல்லாருமே உள்ள வரத்துக்கு தயங்குவாங்க. ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ், ரஷ்யாவோட கன்வென்ஷனல் மிலிட்டரி பவர் இது எல்லாம் இருக்கப்போ மற்ற எந்த நாடுகளும் உள்ள வரத்துக்கு தயங்குவாங்க. ஈவன் துருக்கியும் உள்ள வர மாட்டாங்க. மற்றபடி சொல்லிக்கிற யாரும் உள்ள வர போகிறது கிடையாது. அப்போ இருக்கிற கடைசி ஹோப் யாருன்னு பார்த்தோன்னா பிரான்ஸ் மற்றும் யூகே. ஜெர்மனின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது. அப்போ இவங்களுக்கு நாட்டோவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அந்த ஒரு குரூப் யாருன்னு பார்த்தோன்னா
இந்த யூகேவும் பிரான்ஸும் தான். யூகே ஆல்ரெடி ஜேஇஎஃப்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் எக்ஸ்ப்ளோரேஷனரி ஃபோர்ஸ்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. 2014 உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அமைப்புல இது வரைக்கும் 10 நாடுகள் மெம்பராக இருக்காங்க, இன்க்ளூடிங் யூகே. யுனைடெட் கிங்டம் தலைவராக இருக்கக்கூடிய நாடு, டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, லாத்வியா, லித்வேனியா, நெதர்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன். இந்த அத்தனை நாடுகளும் இந்த ஜேஇஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டமைப்புக்குள்ள மெம்பர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, எந்த ஒரு நாட்டுக்கு தேவை வந்தாலும் விருப்பப்படக்கூடிய ஒரு நாடு அவங்களுக்கு தேவையான ராணுவ உதவிகளை செய்யணும். அதாவது ஸ்டாண்டிங் ஒரு ஆர்மின்றது இல்லாம கம்ப்ளீட்டா இதுக்குன்னு நாங்கள் ஒரு தனி ஒரு படைப்பிரிவை உருவாக்கி வச்சிருக்கோம். கம்ப்ளீட்டா இதுக்குன்னு ஒரு கப்பற்படை, இதுக்குன்னு ஒரு விமானப்படை, இவங்களுக்குள்ள அந்த போர் ஒத்திகைகளை ஒரு சேர கட்டமைக்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்பு, இது எதுவுமே இல்லாமல் தேவைப்படக்கூடிய நாடுகளுக்கு விருப்பப்படக்கூடிய நாடுகள் உதவுறது தான் இதோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். ஸோ இதை நான் சொல்கிறப்பவே தெரியும் இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, இதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் என்னன்னு சொல்லி. ஸோ தேவைப்படக்கூடிய நாடுகளுக்கு விருப்பப்படக்கூடிய நாடுகள் உதவலாம்ன்றது தான் இந்த ஜேஇஎஃபோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். அப்போ பிளான் பியில் இதை கொண்டு வரப்போ இது எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு நாடு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நாடு பாதிக்கப்பட்ட நாடுக்கு உதவணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. அப்புறம் என்னடா பிளான் பின்றது ஸ்டார்டிங்லேயே சொதப்பிருச்சு, அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி ஃபின்லாந்தை காப்பாற்ற முடியும், எப்படி அவங்க யூகேவை நம்புவாங்கன்னு கேட்டனா பிளான் சின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கை இப்போ உள்ள கொண்டு வராங்க. ஜேஇஎஃப் மாதிரியே அதே ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். நார்டிக் கண்ட்ரிஸ்னு சொல்லப்படக்கூடிய டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன், இவங்களோட முக்கியமான அந்த அட்டானமஸ் தீவுகளாக இருக்கக்கூடிய ஃபரோ ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து மற்றும் ஆலண்ட், இந்த அத்தனை பகுதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி யூகேவோட தலைமையின் கீழ் இந்த ஜேஇஎஃப் மாதிரியே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு இல்லாத அதிகாரங்களை இவங்களுக்கு கொடுக்கறது. இதில் இவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்பட்டா யூகே மற்றும் பிரான்ஸோட தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அடுத்த ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறது. இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா யூரோப்ஸ் ஓன் நாட்டோ, அதாவது ஐரோப்பாவோட பாதுகாப்புக்காக ஐரோப்பிய நாடுகளோட தலைமையில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு மெயினாக அவங்க தலைமையாக வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா யூகே தான். இது ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்கும்ன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃப்ரேம் ஒர்க்ன்றதை பார்த்துருவோம். இப்படி யூகேவோட தலைமையின் கீழ் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுறப்போ அதற்குன்னு சொல்லி டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இவங்க தனித்தனியாக ஒதுக்கணும். தனித்தனியாக ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டிங் ஆர்மின்றதை மினிமம் பார்த்தோன்னா ஒரு 2 லட்சம் வீரர்களாவது இந்த அத்தனை நாடுகளும் சேர்ந்து ஆக்டிவ் வீரர்கள் வந்து டெப்ளாய் பண்ணணும். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு விமானப்படை, இந்த அத்தனை நாடுகளும் சேர்த்தனா 200 ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும், நாட்டோ அம்பர்லா இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு விமானப்படை, அந்த ஒரு கமாண்டின் கீழ் இயங்குறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜேஇஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பிளான் சியில் இவங்க உருவாக்கக்கூடிய அந்த ஒரு படைக்கான ஒரு தலைமையகத்தை லண்டனில் உருவாக்குறது, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரான்ஸ் எல்லாம் இன்னும் உள்ளே வந்தாங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக மாறிடும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, பேசுகிறப்ப இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரியக்கூடிய இந்த ஒரு கூட்டமைப்பு ரியாலிட்டியில் உருவம் பெறுமான்னு பார்த்தோன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ஏன்னா இதற்கு தலைமையாக இவங்க காமிக்கிறது யூகே. இப்போ ஃப்ரான்ஸ் லைட் கோலிஷன் இல்லை ஃப்ரான்ஸை வந்து இவங்க நாங்கள் தலைமை பொறுப்பில் வைக்க போகிறோம், அவங்களோட தலைமையின் கீழ் ஒரு கூட்டணி உருவாக்க போகிறோன்னா கூட அது லாஜிக்கலி கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்கும். இன்னைக்கு யூகே இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க், அதில் இருக்கக்கூடிய பவர் ஷேரிங், இல்லை எப்படி ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு செயல்படணுன்றதுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஒரு நிலைமையில இல்லை. முன்னொரு காலத்தில் உலகத்தை ஆண்ட நாடு, சூரியன் வந்து என்றைக்குமே இங்கிலாந்தோட அந்த ஒரு அரசாட்சியின் கீழ் மறையாது, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வாக்கியமாக, ரொம்ப வந்து புகழ்பெற்ற வாக்கியங்களாக இருந்த ஒரு நாடு. இன்னைக்கு அந்த நாடு அந்த ஒரு பவரில் கிடையாது. அவங்களோட ராணுவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். 2020 2025 இது வரைக்கும் யூகேவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை எடுத்து பார்த்தோன்னா யூகேவோட நிலைமை என்னன்றது தெரிஞ்சிடும். ஒரு 3 பில்லியன் யூரோஸ் அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் அதிகமாக இருக்கு. 2024 53.9 பில்லியன் இன்னும் அதிகமாக இருக்கு. 2025 கடைசியாக போட்ட பட்ஜெட்ன்றது, டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது 60.2 பில்லியன். ஆல்மோஸ்ட் 2023-25 இந்த 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட அந்த பட்ஜெட்டை பார்த்தோன்னா ஒரு 17 பில்லியன் வரைக்கும் யூரோஸ் மதிப்பீட்டில் 17 பில்லியன் யூரோஸ் வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இவங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கில் ஆயுதத்தை புதுசாக உருவாக்குறதுக்கான அந்த ஒரு ஆராய்ச்சி R&D இது எல்லாத்துலேயுமே இவங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்ன்றது 4.5% இந்த இடத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நாடு வந்து ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை போடுது, ஒரு 1000 கோடிக்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் போடுதுன்னு வைங்க, அதில் ஆயுதம் வாங்குறது இல்லை அதோட உற்பத்திக்காகன்னு சொல்லி ஒரு 150 200 கோடி இது தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஆயுத கொள்முதல் தனியாக, ஆயுதத்துக்கான ஆராய்ச்சிக்கு தனியாக, மீதம் இருக்கக்கூடியதில் அவங்களோட சேலரி, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் அடக்கும். அதை சேர்த்து தான் ஒரு ராணுவ வீரர், எல்லையில் நிற்கக்கூடிய ஒரு ராணுவ வீரரோட ஒரு சேலரியிலேருந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், இல்லை அந்த
ஆல்ரெடி வாங்கி இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது முதற்கொண்டு அந்த ஒரு பட்ஜெட்டில் இன்க்ளூட் ஆகிடும். இது பத்தாதுன்னு சொல்லி இன்டர்மீடியட் பட்ஜெட்லாம் சில நாடுகளில் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்னு வரப்போ அது எல்லாத்தையும் உள்ள அடக்கும். அதில் இந்த ஆயுத கொள்முதல், ஆயுத உற்பத்தின்றதுல இந்த நாடு செயல்படக்கூடிய விதமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த நாட்டை நம்பி உருவாகக்கூடிய அலையன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த முதல் கேள்வி இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 ரீசன்ஸ் இருக்குது. இந்த ஜேஇஎஃப்னு சொல்லக்கூடியது நாட்டோ மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை வச்சில்ல. நாட்டோன்னு சொல்லக்கூடியது பல்வேறு லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்களுக்கான ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாது. இரண்டாவது இருக்கக்கூடியது ஆர்டிகல் 5 மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஃப்ரேம் ஒர்க்கு கீழே இவங்க வரல. யார் வேணால் விருப்பப்பட்டவங்க உதவி பண்ணலாம், விருப்பப்படாதவங்க உதவிகள் பண்ண தேவையில்லைன்றப்போ ரஷ்யா மாதிரி ஒரு நாடு ஃபின்லாந்தில் அட்டாக் பண்ணாங்கன்னா இதில் பெரும்பான்மையான நாடுகள் பேக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேயும் மூணாவது இருக்கக்கூடிய விஷயம், நார்டிக் நாடுகளை பேஸ் பண்ணி இதோட செக்யூரிட்டி வருதுன்றப்போ சதர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆவாங்கன்னு தெரியல. கடைசியாக பார்த்தோன்னா இந்த ஒரு குரூப்புக்கு இந்த ஜேஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த ஜேஎஃப் பேஸ் பண்ணி உருவாக போகிற அந்த பிளான் சி அந்த ஒரு குரூப்புக்கு பெருசாக இதுக்கு முன்னாடி வார் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடையாது. இப்போ அமெரிக்கா மாதிரி இல்லை மற்ற நாடுகளுக்கு மாதிரி அவங்களுக்கு ஒரு வார் எக்ஸ்பீரியன்ஸ், லாஜிஸ்டிக் ரூட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, இது எதுலையுமே முன் அனுபவம் இல்லாதனால யூகேவை நம்பி இந்த எந்த அளவுக்கு இவங்க இன்வால்வ் ஆவாங்கன்னு தெரியல. ஃப்ரான்ஸ் வந்தால் இதோட நிலமன்றது வேறு. ஆனால் யூகேவை மையப்படுத்தி இவங்க ஒரு குரூப் உருவாக்க போகிறாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் போகுதுன்றப்போ இதில் இந்த அளவுக்கு சிக்கல்களானது இருக்குது. ஸோ ஃபின்லாண்டோட செக்யூரிட்டிக்கு நாட்டோவே அவங்களால இப்போ நம்ப முடியல. பத்தாவதுக்கு பிளான் பி, ஜேஎஃப் மாதிரி உருவாக்கணும், ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது. ஸோ நாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட்ன்றதை இன்னமும் வச்சு அவங்களால பெரிய அளவுக்கு அரசியல் பண்ண முடியல. அது அமெரிக்காவிலே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றப்போ நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரிஸும் அந்த ஹீட்டை இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாட்டோன்றது உடையுமா, இல்லை நாட்டோட வருங்காலம் என்ன, இதெல்லாம் அடுத்த கட்ட கேள்விகள், இல்லை ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாட்டோ எதுக்காக உருவாக்கப்பட்டதோ, இல்லை உருவாக்கப்பட்டப்போ எந்த ஒரு மென்டாலிட்டியில் அந்த நாடுகள் இருந்தாங்களோ, இப்போ அந்த நாட்டோட மக்கள் அந்த ஒரு மென்டாலிட்டியில் கிடையாது. அது ஒன்று போது இந்த அலையன்ஸை வீக் ஆகிறதுக்கு. அதுக்காக தான் ரஷ்யாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட அடுத்த கட்டமானது பால்டிக் நாடுகள் பக்கம் திரும்புகிறப்போ ஃபின்லாந்தும் அந்த ரேடாரில் வருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெனுவனாக இதை பற்றி உங்களோட ஐடியா என்ன, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விருது உங்கள் ஆர்கே.